அன்றாட வாழ்க்கையில் அடுத்தவர்களுக்கு உதவி தருவதன் மூலமாக அன்றாட சிலுவைகளை சுமந்து உமக்கு சாட்சி பகர தேவையான அனைத்து வரங்களையும் தந்து காத்திருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக எங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வாரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு கொடுத்தாரும் எங்கள் விடுவித்தவரும். அவர்கள் நிறைந்த மரியை வாழ்ந்த ஆண்டவர்களுடைய பெண்கள் பெயர் பெற்றவர்களே வயிற்றில் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் எங்களுக்காக பொழுதும் எங்கள் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். சிலுவை நாம் ஏந்துவோம். நம்முடைய அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த சிலுவை பாதைகளை வழிநடத்துகிறார்கள். பாடலின் மூலம் பாடல் குழுவின பாடலை நாம் பாடுவோம். ஏன் இந்த பாடுகள்? இயேசுவே ஏன் இந்த காயங்கள்? எனக்காகவோ 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 மன்னன் பிளாத்துவா அநியாய தீர்ப்பு, மாசற்ற சிம்மரிக்கு அவமான தீர்ப்பு. மன்னன் பிளாத்துவா அநியாய தீர்ப்பு, மாசற்ற சிம்மரிக்கு அவமான தீர்ப்பு. எனக்காகவோ எனக்காகவோ சுயநல சூழ்ச்சிகள் அரங்கே அவர்களை கண்டிக்க வேண்டும், கண்டனை பெற வேண்டும் என்று என் மனம் வேண்டுகிறது. எனக்காகவோ தாயும் சேயும் உறவாலே தேட, அன்னையும் ஏற்றாள் பிரிவாலே வாட. தாயும் சேயும் உறவாலே தேட, அன்னையும் ஏற்றாள் பிரிவாலே வாட.
எனக்காகவோ எனக்காகவோ எண்ணற்ற மாந்தர் வேடிக்கை பார்க்க சீமோனும் வந்தான் சிலுவையை ஏற்க. எண்ணற்ற மாந்தர் வேடிக்கை பார்க்க சீமோனும் வந்தான் சிலுவையை ஏற்க. எனக்காகவோ எனக்காகவோ தன்னிலை துணிந்து இரண்டாம் நிலை இயேசுவின் தோள் மேல் சிலுவை சுமத்துகிறார்கள். இயேசுவின் சிலுவையை தாங்கி சுமந்து கொண்டு எதிராளிகளில் தொல்கத்தாய் அழைக்கும் இடத்திற்கு சென்றார். அதற்கு மனிதர்கள் இயல்பது சுமப்பவர்கள் நான் உண்மையை மாறாமல் தெரியும். ஆனால் வானத்தை சுமையாக இருக்கிறார் என்று தெரியவது. சிலுவை அவமானத்தின் சின்னம். கைகள் ஒளிவரை தான் சிலுவையை அடைந்து தண்டிப்பது மக்களின் வழக்கம். ஆனால் அத்தகைய கடின தண்டனையை இயேசுவின் மேல் சுமத்துகிறார்கள். ஆண்டவர் இயேசு தனது வாழ்நாளில் எவருக்குமே ஒரு சுமையாக இருந்ததே இல்லை, துன்பம் தந்தவராகவும் இல்லை. ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் அருள் வாழ்வில் ஆன்ம வாழ்வில் மற்றவர்களுக்கு சுமைகளாக இல்லாமல் சுமந்தவர்களாகவும் செயல்படவும் நாங்கள் சந்திக்கின்ற துன்பங்களை வேதனைகளை சவால்களாக ஏற்று வாழ அருள் தாரும். ஆமென். தீர்ப்பு வழங்க ஒருவர் தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் சூழ்ச்சிகள் அரங்கேறும் நேரம் இறையேசு தோள் மீது சிலுவையின் பாரம். எனக்காகவோ எனக்காகவோ இயேசு முதல் முறையாக கீழே விழுகின்றார். அற்ப காரியங்களை அசட்டை செய்கின்றவன் படிப்படியாக விழுவான். சீராக் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வீழ்ச்சி மனிதனை வாழ்க்கையின் எழுச்சிக்கு ஒரு முன் தயாரிப்பு. வாழ்க்கையில் இருந்தவன் எல்லாம் மடிந்து போவதில்லை, மடிந்து போனவன் எல்லாம் மக்கி போவதும் இல்லை. வீழ்ந்து எழுவதில் தான் புது வழிகளை காண முடியும். சாய்ந்து வளைந்து கொடுத்து நிமிர்ந்து நிற்பதில் தான் வாழ்க்கையின் அர்த்தம் பொருள் புரியும். நாளில் செடி காற்றிலே சாய்கின்றதே ஒழிய சரிந்து வீழுவதில்லை. நடக்க முடியாதவர்களை நடக்க செய்தார், பார்வையற்றவர்களை பார்க்க செய்தார். அத்தகைய வல்லமை பெற்ற இயேசுவால் இங்கே கீழே விழுந்து கிடக்கின்றார். ஏன்? எதற்காக? தண்ணீரில் விழுந்த ஒருவரை காப்பாற்ற வேண்டும் என்றால் நாமும் தண்ணீரில் விழுந்துதானே காப்பாற்ற முடியும். அதுபோல பாவம் படுகொலியில் விழுந்துவிட்ட நம்மை காப்பாற்றத்தானே ஆண்டவர் இயேசுவும் சிலுவையோடு சேர்ந்து கீழே விழுகின்றார். இயேசுவே, எனது பாவச் சுமைகள், கொடூர செயல்கள், அன்பற்ற இரக்கமற்ற தன்மைகள் உமக்கு இன்னும் அதிகமான வேதனையைத்தானே தருகின்றன. நான் இனி மனம் மாறி உம் துணையுடன் எழுந்து நடக்க அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிய மக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இப்பார கடவுள. ஆமென். 4வது ஜோன் சிலுவை ஏந்த அன்போடு அழைக்கின்றேன்.
பாடல் குழுவினர் பாடல்களை பாடிக்கொண்டு வழிநடத்துவார்கள். வணக்க மக்கள் தோத்திரம் செலுத்துகின்றோம். பெற்ற தாய்க்கு அன்பு பற்றி போகுமோ, பால் குடிக்கும் குழந்தை அவனை மறப்பதுண்டோ? மனித வாழ்வில் மிகச்சிறந்த வழியாக உயிராகி உடலோடு ஒன்றிருப்பவள் தாய் மட்டும் தான். பாராட்டி சீராட்டி அன்பு காட்டி ஒரு உயிருக்கு உறவிடுபவன் தாய்தான். எந்த ஒரு தாயும் தன் மகன் அல்லது மகன் துன்பப்பட வேண்டும், வேதனை வேண்டும் என எண்ணுவதில்லை. மாறாக உதவ வேண்டும், வழிகாட்ட வேண்டும் என்று உண்மையான பாசத்தால் தாய் செயல்படுவார்கள். அதே போல அன்னை மரியாவும் தம் ஒரே மகன் மீது வைத்திருந்த அன்பினால் பாசத்தினால் துன்ப நேரத்திலும் இயேசுவை சந்திக்கிறார்கள், ஆறுதல் தருகிறார்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் நாங்கள் பல நேரங்களில் தாயின் உண்மையான அன்பை உணராது அவமரியாதையாக அன்பின்றி பாசமின்றி நடத்தியிருக்கிறோம். எங்களது தாயின் உண்மையான அன்பை புரிந்து கொண்டு வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆமென். எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயரில் தயவாயிரும். மனித விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இறக்கத்தினால் இந்த சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஐந்தாவது ஜோனல். வைத்து இறங்கும் இயேசுவே, ஐந்தாம் நிலை ஆண்டவர் இயேசுவின் பாடுகளின் பாதையில் சீமோன் சந்திப்பு. இயேசுவை ஆராய்ந்து வணங்கும் மக்கள் நிறைந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். பசியாய் இருந்தேன், எனக்கு உண்ண கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள். நோயற்று இஸ்ரவேலில் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள். மத்தேயு அதிகாரம் 25 இறை வசனங்கள் 35-36. பிறருக்கு உதவும் உள்ளங்களே உயர்ந்த உள்ளங்கள். ஆபத்தில் உதவி செய்வது தவறில்லை. உதவி கேட்டு வருபவனுக்கு உள்ளதை எல்லாம் தருவதில்லை என்றாலும் பண்புகளை உலகில் காட்டுவதனை உயர்த்தப்படுகிறது. எத்தனையோ மக்கள் இயேசுவை சிலுவையில் சுமந்து சென்றதை இன்று வேடிக்கை மட்டுமே காத்துக் கொண்டிருந்தனர். இயேசுவின் துன்பத்தை, வேதனையை, அவமானத்தை, சித்தாவதையை, சகிப்பவர்களை ஆனால் சீரோன் என்று ஊரை சேர்ந்த சீரோன் மற்றும் இயேசுவின் சிலுவையை சுமக்க தனது உதவி கரம் நீட்ட முன் வருகிறார். ஜெபம். இயேசுவே, எத்தனையோ சூழல்களில் மற்றவர்கள் உதவியை மட்டும் நான் எதிர்பார்த்து வாழ்ந்திருக்கிறேன். மற்றவர்கள் துன்பப்படும் போது கூட பார்த்து சந்தோஷம்தான் அடைந்திருக்கிறேன். பிறரது துன்பத்தில் உதவக்கூடிய மனித மாண்புடன் வாழும் நல்ல உள்ளத்தை தாரும். ஆமென். எங்கள் பெயர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெயர் தயவாயிரும். மனித விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுள். புகழ் என்னும் கோர்வையையும் தரவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். எசாயா அதிகாரம் 61 இறைவசனம் 3. வாடிய உள்ளங்களை முகங்களை கட்ட போதெல்லாம் வாடுகின்ற மனது எல்லோருக்குமே வருவதில்லை. துன்பத்தில், சோதனையில், வேதனையில் சோர்ந்து போனவருக்கு சுகம் தருகின்ற சுயநலமில்லாத மனம் உள்ளவர்கள் தான் உதவ முடியும். அருளும் இரக்கமும் கருணையுமே உருவான இயேசுவின் இனிய முகம் கரைப்படிந்துள்ளதை, சோர்ந்திருப்பதை வெரோனிகா என்ற பெண் பார்த்து பதட்டத்துடன் இயேசுவின் முகத்தை துடைத்ததும் இயேசுவும் பரிசாக தன் திருவுருவை அந்த துணியில் பதிய செய்கிறார். நாம் ஒவ்வொருவரும் நமது மனசாட்சியின்படி செயல்பட முன் வரும்போது
நல்லவைகளை, நேர்மையானதை, உண்மையானதை செய்ய முடியும். நல்ல மனதுடன், நேர்மையான உள்ளத்துடன், சுயநலமின்றி செயல்படத்தானே இறைவன் நமக்கு மனசாட்சியை தந்துள்ளார். மனசாட்சியின் குரலை கேட்டு செயல்படும் போதுதான் நல்லதை, நேர்மையானதை செய்ய முடியும் என்பதை உணர்ந்து செயல்பட இயேசுவே எமக்கு அருள் தாரும். ஆமென். மௌனமாக நாம் ஜெபிப்போம். இயேசுவின் பாடுகளின் பாதையில் நாம் பங்கெடுக்கின்ற நம்மை இறைவன் இந்த பரிகார சிலுவையின் வழியாக ஆசீர்வதிக்க வேண்டுவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய மக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பார கடவுள. ஏழாவது ஜோன் படுகொலை என தெரிந்து வெளிவரம் பக்குவமானவர் நீரிடம் நின்றோம் எழுதி எழுதுவன் அனுபவசாலி பாடுகிறாலும் தூரம் செல்ல தயங்காமல் வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொண்டவர் மனித சமுதாயத்தை மீட்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் சீவை மரணத்திற்கு தன்னையே பணியாற்றவர் ஆண்டவர். இயேசு சீவையின் பாடம் கசையடிகளை பரிமாற்றத்துடன் சோர்வடைந்த கால்கள் உடைப்பானின்றி தொடங்கி விடுகிறார். மீண்டும் ஜெபம். அன்பு தெய்வமே இயேசுவே, இவரை வாழ்வின் குறிக்கோளை லட்சியத்தை நிறைவேற்றுவதில் நாங்கள் சோர்ந்து விடுகிறோம், தளர்ந்து விடுகிறோம். எங்களது வாழ்வின் துன்பங்கள், சுவைகள், சோகங்கள் அன்றை பகிர்ந்து வாழ துணையாக உள்ளன என்பதை கண்டுகொண்டு லட்சியத்தோடு பணிபுரிய அருள்தாரும். ஆமென். மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். முதலில் உன் கண்ணிலிருந்து விட்டத்தை எடுத்து எறி, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் துன்பை எடுக்க கண் தருகிறது. மத்தேயு 7:5. கண்ணீர் விட்டு கதறி எழும்போது மனிதனின் வாரம் தூரம் சென்று விடுகிறது. கண்ணீர் இதய பாரத்தின் வெளிப்பாடு. கண்ணீர் சோகத்தின் துன்பத்தின் பெருமூச்சு. அதிகமான துன்பத்தின் மத்தியிலும் தமது வேதனையை பொருட்படுத்தாமல் தனது துன்பத்தை கண்டு வேதனைப்பட்ட எரிசலுக்கு உண்மையை பார்த்து ஆர்வம் தருகிறார். எப்படி இயேசுவால் மட்டும் இப்படி சொல்ல முடிகிறது? காரணம் தனக்கென வாழாது இறைவனுக்கென்றே வாழ துடித்தார். எனவே தனது துன்பத்தை வேதனை பற்றி கவலை கொள்ளாது தன்னை நாடி வந்தவர்களுக்கு ஆறுதல் தருகிறார். ஜெபம். அன்பு தேவனே இயேசுவே, எத்தனையோ நேரங்களில் நாங்கள் கடவுளை தூதுவிட்டு கொடுமைப்படுத்துவதிலேயே மதிப்பை கண்டிருக்கிறோம். வேதனை ஏற்போருக்கு ஆறுதல் தர, அரவணைத்து காட்ட, பிற நிலத்துடன் வாழ அன்பு செலுத்த கண் உள்ளந்தாகும். ஆமென். ஆறுதல் தருகிறார். நானும் நம்முடைய வாழ்வில் பல பேருக்கு ஆறுதலை தந்து இயேசுவின் பாடலின் பாடலையும் பங்கெடுத்தோம். நாமே படைத்தோம், நாமே உங்களை தாங்கினோம், நாமே உங்களை விடுவிப்போம். எசையா அதிகாரம் 46 இறைவசனம் 4. பாரம் இருந்தாலும் தூரம் செல்ல தயங்காதவன், பல முறை வீழ்ந்த போதும் பக்குவமாக எழுந்து நடப்பவன் தான் பக்குவப்பட்ட மனிதன். ஆண்டவர் இயேசு தமது லட்சியத்தை அடைய வேண்டும், நாம் அனைவருக்கும் மீட்பு தர வேண்டும் என்ற நோக்கத்தில் துணிவுடன் இருந்தார். ஆனால் அவரது உடல் வேதனை, சோர்வு, களைப்பு இவற்றால் தாங்க முடியாத நிலையில் மீண்டும் 3ஆம் முறையாக தரையில் விழுகிறார். இயேசு தமக்காக அல்ல, தாங்க முடியாத வேதனையிலும் நம் மீது கொண்ட அன்பினாலே தொடர்ந்து சிலுவை சுமக்க உறுதி பெறுகிறார். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்விலும் நாங்கள் எத்தனையோ தடைகளை, துன்பங்களை, சோதனைகளை சந்திக்கும் போது மனம் தளர்ந்து
வாழ்ந்தும் பயனில்லை என்ற நிலையிற்கும் சென்று விடுகிறோம். உமது அருளில் நம்பிக்கை கொண்டு சோதனைகளையும் சாதனைகளாக மாற்ற எமக்கு அருள் தாரும். ஆமென். அமைதியாக ஜெபிப்போம். ஆண்டவர் விழுதல் நாமும் விழுவோம். எழுவதற்காக என்று சொல்லித் தரக்கூடிய பாடம். எதில் நாம் விழுந்து கிடக்கின்றோம் சிந்திப்போம், ஜெபிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. பாடலை ஆண்டவர் இயேசுவின் ஆணைகள் களையப்படுகின்றன. துன்புறுத்துகிறவர்களுக்கு என் உடலை கையளித்தேன், என் தாடியை பிரிக்கிறவர்களுக்கு என் கண்ணுகளை காட்டினேன். நிந்தை கூறுவோருக்கும் கால் உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைத்துக் கொள்ளவில்லை. அதிகாரம் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 50 வசனம் 6. ஆடை இல்லாதவன் அரை மனிதன். மனிதனின் மதிப்பீட்டை உயர்த்துவதே அவனது ஆடைதான். சாட்டை அடிகளால் உடலோடு உடலாக இயேசுவின் ஆடைகள் ஒன்றாய் ஒட்டியிருந்தது. அவற்றை கலைந்த போது மீண்டும் இரத்த வெள்ளம் பெருக்கெடுக்கிறது. துன்பத்திற்கு மேல் துன்பம் அதிகரிக்கிறது. வேதனைகளின் மத்தியில் துளி துளிக்கிறார். ஜெபம். அன்பு இயேசுவே, ஆடை மனித மாண்பின் அடையாளம். அவற்றையும் கலைந்து இன்னும் அதிகமான முறையில் கொடுமைப்படுத்திய போதும் எல்லாவற்றையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டீர். எங்களது துன்பத்திலும் சோதனையிலும் நாங்கள் விசுவாசத்தை இழந்துவிடாது பொறுமையுடன் உம்மிடம் நடக்க அருள் தாரும். ஆமென். இந்த சிலுவை பாறை யாருக்காக, எதற்காக? எனக்காக இறைவா, எனக்காக என்று நாம் சொல்லிக்கொண்டே நாம் செல்லுவோம். இவற்றின் வழியாக ஆண்டவரின் சிலுவையின் பாடுகளில் நம்முடைய பங்கேற்பு. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறைந்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் செலுத்துகின்றோம். 15ஆம் விலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். நம் பாவங்களுக்காகவே அவர் காயப்பட்டார். நம் அக்கிரமங்களுக்காகவே அவர் நொறுக்கப்பட்டார். நம்மை பலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது. அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோம். இசையா அதிகாரம் 53 வார்த்தை 5. பிறருக்காக வேதனையை சுமப்பவன் தியாகி, அன்புக்காக அவரை பெறுபவன் நண்பன், ஆண்டவனுக்காக வழியை தாங்கிக் கொள்பவன் பக்தன், நியாயத்திற்காக, உண்மைக்காக, பிறருக்காக, அன்புக்காக, ஆண்டவனுக்காக காயப்படுபவனே முழு மனிதன். எத்தனையோ உள்ளங்களில் உடல் நோயாளிகளை தொட்டு ஆசீர்வதித்த கைகளில் கால்களில் ஆணிகளை அடிக்கிறார்கள். ஒரு சிலர்கள் நமது காலில் பிடித்தாலும் எவ்வளவு வேதனையை அனுபவிக்கிறோம். ஆனால் இயேசுவின் கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை அடித்து சிலுவை மரத்தோடு அவரது உடலை இணைத்த போது எவ்வளவு கொடிய துன்பத்தை அனுபவித்திருப்பார். யாருக்காக? உனக்காக, எனக்காக, நமக்காகத்தானே. ஜெபம். அன்பு இயேசுவே, எனக்காகவே நீர் காயப்பட்டீர், அடித்து நொறுக்கப்பட்டீர். உமது காயங்களால், தழும்புகளால் நாங்கள் சுகம் பெற்றுக் கொண்டோம் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு செயல்பட அருள் தாரும். ஆமென். ஆண்டவர் உண்மையான அந்த இயேசுடைய பாடல் எங்கே நடந்து, அதாவது அவங்களோட திருக்களின் வகித்தோம் மக்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் இப்படி கூட அது இல்லை. இயேசு எங்கும் கொண்டு வந்தார்கள். சதிசெயர்கள், பரிசெயர்கள், நாய்களுடைய சதித்திட்டம் வந்தால் மார்க்கெட் நடுவில் கொண்டு மார்க்கெட் நடுவில் பயங்கர குற்றமா இருக்கும். ஆகவே அவனை அவமானப்படுத்த வேண்டும், சாட்டையால் அழிக்க வேண்டும், தாய் உணர்ந்த வேண்டும், சிறுமையை வாரம் ஏற்க வேண்டும் என்று நிறைய மக்கள் கூடியிருக்கிறது. இன்றைக்கும் அது மார்க்கெட்டாக தான் இருக்கிறது. அது மக்கள் கொடுக்கும் இந்த இடத்துல ஆண்டவர் இயேசுவை அழைத்து சென்றார்கள், அழித்து சென்றார்கள்.
அப்படியெல்லாம் ஆண்டவர் இயேசு தன் உயிரை கொடுத்து நம் எல்லோருக்கும் வாழ்வில் ஆசீர்வாதம் கொடுக்கிற ஆண்டவரை வணங்கி நாம் செய்வோம், பாடுவோம். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். நண்பகல் தொடங்கி 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. ஏறக்குறைய 3 மணிக்கு இயேசு, என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரக்க கத்தி ஆவி துறந்தார். மத்தேயு எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 27, இறை வார்த்தைகள் 45 46 முடிய. மனிதன் விரும்பாத ஒன்று சாவு மட்டுமே. ஆனால் அதை யாராலும் மறுத்துவிட முடியாது. காலையில் மலர்ந்து மாலையில் மடிகின்ற மலர்களை போன்றவன் மனிதன். நீர்க்குமிழி போன்றி நிரந்தரம் இல்லாததுதான் மனித வாழ்வு. விண்ணையும் மண்ணையும் படைத்து பாதுகாத்து பராமரித்து வந்தவரை விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவே கல்வாரி மலை உச்சியிலே கல்வர்கள் நடுவில் எல்லாம் முடிந்தது என கூறி உயிர் விடுகிறார். ஜெபம். அன்பு தெய்வமே, உமது இறுதி மூச்சு உள்ளவரை எங்களுக்காக எத்தனையோ துன்பங்கள், வேதனைகள், இறுதியாக உம்மிடம் இருந்து உயிர் மூச்சையும் எங்களுக்காகவே துறந்தீர். இனி நான் எனது வாழ்வில், வார்த்தைகளில், உறவில், அன்பில் மாற்றம் கண்டு உமக்காய் வாழ அருள் தாரும். சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார், திரு ரத்தம் சிந்தும் தேவனை பார். அமைதியாக வேண்டும், ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுப்போம். எங்கே இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, இயேசுவோடு நாம் இருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். தாகமாய் இருக்கிறது சொன்னார், இவர்களை மன்னியும் என்று சொன்னார், எல்லாம் நிறைவேறிற்று சொல்லி தலை சாய்த்து உயிர் விடுத்தார். அவர் உயிரில் தான் நாம் உறவு பெற்றோம், அவர் உயிரில் தான் உணவு பெற்றோம், அவர் உயிரில் தான் நாம் எல்லாம் பெற்றோம். இயேசுவை மக்கள் நன்றியும் மகிழ்ச்சியும் மாற்றம் என்னாலும் முடித்தார். இயேசு ஆண்டவரை எங்களோடு வாழும், எங்களை வழிநடத்தும், எங்களோடு தங்கும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். பதிமூன்றாம் நிலை, ஆண்டவர் இயேசுவின் உடல் தேவத்தாயின் மடியில் கிடத்தப்படுகிறது. ஸ்தல பாடலை பாடுவோம். 13ஆம் ஸ்தலத்துக்குரிய பாடல். துயருற்று துடித்தாய் அன்னை உயிரற்ற உடலினை அவளை சுமந்து உயர்ற்று துடித்தாள் உலகெங்கு எனக்காக இறைவா எனக்காக இடப்பட வந்தீர் எனக்காக இடப்பட வந்தீர் எனக்காக. இயேசுவை ஆராய்த்து வணங்கு மக்கள் நன்றி அறிந்து தோத்திரம் செலுத்துகின்றோம். இயேசு அன்னை மரியாவின் மடியில் உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும். லூக்கா 2:35. தாய் சொந்தம் மட்டுமே தவிர்க்க முடியாதது, தாய் சொந்தம் மட்டுமே நிலைத்திருக்க கூடியது. இதோ உமது அடிமை, உமது விருப்பமே நடக்கட்டும் என்று இறை விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்ற வந்த அன்னை மரியா தன் ஒரே மகனை பரிவுடனும் பாசத்துடனும் கனிவுடனும் கவனித்து வந்த அந்த அன்பு அன்னை தனது மகனின் உயிர் பிரிந்த உடலை மடியில் கிடத்தி தாங்க முடியாத வேதனையை அனுபவித்திருப்பார்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, உமது வேதனைகளில் துன்பங்களில் உமது அன்னை பங்கு கொண்டார்கள்.
எங்களது பெற்றோர்களின் அன்பை, கருணையை, பாசத்தை உணர்ந்து இறுதி வரையும் அன்பு காட்டி அக்கறை கொண்டு உண்மையான குடும்ப வாழ்வில் வளரும் நல் உள்ளத்தை தாரும். ஆமேன். மரியாய் ஜெபிப்போம். புலம்பிய நேரங்கள், முணுமுணுத்த நேரங்கள், ஆதங்கப்பட்ட நேரங்கள், குறை சொன்ன நேரங்கள், ஏண்டா இந்த வாழ்க்கை என்று பல பேர் மேல் நாம் பழிகளை போட்ட நேரங்கள். ஆனால் எல்லாவற்றையும் அன்னை சந்தித்தாலும் அதெல்லாம் கடவுளுடைய திட்டம் என்று எடுத்துக்கொண்டது போல நாம் தாயின் மடிதான் உலகம், அவள் தாழ் பணிந்து வணங்குவோம் என்று அன்னையை கரம் கோர்த்து அன்னையை கரம் பிடித்து நடப்போம். அன்னை தேவத்தாய் நம் வாழ்க்கையெல்லாம் வழி நடத்துவாராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் சிலுவையில் உயிர் விட்ட என் இயேசு நாதா, எமை மீட்க தலை தந்தாய் என் அன்பு தேவா. சிலுவையில் உயிர் விட்ட என் இயேசு நாதா, எமை மீட்க தலை தந்தாய் என் அன்பு தேவா. எனக்காகவோ எனக்காகவோ தாய்மடி தேடியே அடைக்கலமானாய், ஊனுடல் பிரிந்து இறையடி சேர்ந்தாய். தாய்மடி அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் மன்னே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டால் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய இயேசு நாராயணன் வாய்ந்தவருக்கு நன்றியுள்ள பொருட்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். நடைகளுக்கு வளையல் உண்டு, வானத்துக்கு கடல்களுக்கோ ஊடுகள் உண்டு, மனுமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை. மத்தேயு 8:20. அடக்கத்திற்கும் அமைதிக்கும் போதுமானதுதான் கல்லறை. இந்த காலகட்டத்தில் நல்லவர்களை நேர்மையானவர்களை விரைவாக கல்லறையில் உறங்க செய்து விடுகின்றனர். நன்மையை, உண்மையை, நீதியை நிலைநாட்ட இந்த உலகிலும் உண்மையை, நீதி, நேர்மையை கடைபிடிப்பவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்றுதான் உலகம் நினைக்கிறது. கல்லறைகள்தான் மனிதனுக்கு நிரந்தரமானவர்கள். அன்று இயேசுவே உண்மையை, நன்மையை, நீதியை மட்டும் நாங்கள் கடைபிடிக்க தேவையான மனத்திறனை தாரும். துன்பத்தின் மத்தியில் தான் முழு இன்பத்தை காண முடியும் என்ற உண்மையை புரிந்து கொண்டு செயல்பட அருள் தாரும். மக்கள் பார்க்குற மாதிரி ஸ்டேஜ் பார்த்து மக்கள் சொல்லிக்கிற மாதிரி ஸ்டேஜ் பார்த்து எல்லாரும் பார்க்கலாம். ஆண்டவருடைய பாடுபட்ட சூழ்நிலை நாம் பார்ப்போம். நமக்காக எனக்காக நிறைவா, பங்கேற்புதான். ஆண்டவருக்கு எந்தெந்த விதத்தில் நாம் அவருக்கு பங்கேற்பை கொடுக்க முடியுமோ நாம் செய்வதெல்லாம் ஒன்றும் இல்லை. இயேசுவின் இதயத்தில் இடம் பிடிக்கதான் நம்முடைய இதயம் நல்ல இதயமாக மாற ஆண்டவர் இதயத்திலிருந்து வழிந்தோடக்கூடிய அவருடைய திரு ரத்தத்தினால் நாம் கழுவப்பட, ஆண்டவருடைய இதயத்திலிருந்து வழிந்தோடக்கூடிய அவருடைய மதிப்பீடுகளால் நாம் கழுவப்பட, அன்பு, பாசம், இரக்கம், மன்னிப்பினால் நாம் கழுவப்பட்டு தூய்மை அடைந்து நம்முடைய வாழ்வெல்லாம் கடவுளுக்கு உகந்ததாய் மாற்ற ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம், வாழ்த்துகின்றோம். இயேசுவின் பின்னால் நானும் செல்கின்ற பாடலை நாம் பாடுவோம். Yeah.
மாட்டேன் இரும்பை எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ